எது தேவை? எது போதும்? அதாவது இந்த சரும பராமரிப்புல சிலருக்கு வந்து அ கான்ஷியஸே இல்லாம, அவங்க கீப் ஆன் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்? இல்ல எந்த விஷயத்த ரெகுலரா கன்டின்யூ பண்றதுங்கிற ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு இல்ல. அந்த கைடன்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால, எந்தெந்த விஷயத்த டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட கொண்டு வரலாம்? இல்ல எந்தெந்த விஷயத்த இது இயல்பாவே வரது அப்படிங்கிறத நிப்பாட்டிக்கலாம். அத நீங்க சொல்லுங்க. சி டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட நீங்க ஸ்கின், ஹேர், நெயில் பொறுத்து எந்த விஷயத்த வேணாலும் கொண்டு வரலாம். பிகாஸ் தே வில் பி ரெடி டூ கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. இன்னொன்னு இந்த கான்செப்ட் ஆஃப் ஹெல்த்தி ஸ்கின்ங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நிச்சயமா. மோர் தென் என் ஸ்கின் வந்து ஃபேரா இருக்குன்ற கான்செப்ட்ட நம்ம தள்ளி வச்சிடணும். ஸோ நான் யூசுவலாவே எனக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன். யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி தட் யுவர் ஸ்கின் இஸ் குட். யா. அண்ட் ஓகே யூ ஆர் ஆல்சோ இன் அ பொசிஷன். நீங்க வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி அதுல ஏதாச்சும் ஒரு மைனர் இஷ்யூஸ் இருக்குன்னா கூட அதை கரெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் அவேர்னஸ் இருக்கு. இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அது வந்துட்டு தே ஆர் ஓகே வித் இட் ஃபார் யூ டு கம். பட் இந்த கான்செப்ட் ஆஃப் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே இருக்காங்க அந்த ஒரு ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து இது பேரண்ட் ஆகட்டும் இல்ல செல்ஃப் ஆகட்டும் நான் டார்க்கா இருக்கேன் அப்படின்ட்டு. யூ ஷுட் see whether your skin is healthy. நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கா, ஸ்கின்ல வந்துட்டு வேற எந்த இஷ்யூஸுமே இல்லாம இருக்கா, அதாவது ஒரு இச்சிங் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு பாயில் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே, அதாவது உங்களுக்கு உங்க டே டு டே இன்டர்ஃபியர் பண்ற உங்க டே டு டே ஆக்டிவிட்டியை இன்டர்ஃபியர் உங்கள பாதிக்கக்கூடியது. எதுவுமே இல்லாம இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு we are talking about healthy looking ஆ. healthy skin which can glow by itself rather than talking about fairer looking skin. So அதுதான் you should always be proud of the skin color that you are born with. நம்ம tan remove பண்றது வேற. ஸோ நான் அதுவுமே சொல்வேன், உங்களுக்கு tan வந்துட்டு எடுக்கணுமா, I will help you with that. If you tell me எனக்கு I want to become fair 10 times, I will not do it because it is not correct. It's not the correct way to do it. பட் இட் பாசிபிள். பட் இட் இஸ் நாட் அ கரெக்ட் வே. பாசிபிள்னா see நீங்க வந்துட்டு உங்க டேன் ரிமூவ் பண்ணிட்டு ஹெல்த்தியா வந்து நீங்க உங்க டயட்லயும் சரி உங்க ஸ்லீப்லயும் சரி அண்ட் யூசிங் ப்ராடக்ட்ஸ் யூ கேன் அச்சீவ் அ கிளியர் லுக்கிங் ஸ்கின். தட் இஸ் பாசிபிள்.